இன்று ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தின் மிகப்பெரிய கவலை எதுவென்றால் அது தங்கத்தின் விலை உயர்வுதான். ஒரு சவரன் தங்கம் 1.25 லட்சம் ரூபாய் என்கின்ற இமாலய விலையை எட்டி சாமானிய மக்களின் கனவை எட்டாக்கனியாக மாற்றிவிட்டது. மக்கள் தங்கம் வாங்கலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கும் வேளையில் உலக நாடுகளின் மத்திய வங்கிகள் மட்டும் விலையை பற்றி துளியும் கவலைப்படாமல் போட்டி போட்டுக்கொண்டு தங்கத்தை அள்ளி குவித்து வருகின்றன. குறிப்பாக சீனா செய்துள்ள ஒரு காரியம் இப்போது உலக பொருளாதாரத்தையே உற்று பார்க்க வைத்திருக்கிறது. உலக தங்க கவுன்சில் வெளியிட்டுள்ள சமீபத்திய அதிரடி தகவலின்படி கடந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் உலக நாடுகளின் மத்திய வங்கிகள் சுமார் 17 டன் தங்கத்தை கொள்முதல் செய்துள்ளன. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் கடந்த 18 மாதங்களாக சீனா ஒரு நாள் கூட விடாமல் தொடர்ந்து தங்கத்தை வாங்கி குவித்து வருகிறது. சீனாவின் வசம் மட்டும் இப்போது 2322 டன் தங்கம் கையிருப்பில் உள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கு பிறகு சீனா மேற்கொண்ட மிகப்பெரிய கொள்முதல் இதுதான் என்று பொருளாதார வல்லுநர்கள் கணித்துள்ளனர். சீனா ஒரு புறம் என்றால் ஐரோப்பிய நாடான போலாந்து யாரும் எதிர்பாராத விதமாக ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 14 டன் தங்கத்தை வாங்கி முதலீட்டை பிடித்துள்ளது. அந்நாட்டின் மொத்த கையிருப்பில் 30% இப்போது தங்கமாகவே மாற்றப்பட்டுவிட்டது. செக் குடியரசு, உஸ்பெகிஸ்தான் போன்ற நாடுகளும் அதே பாதையில் தான் பயணிக்கின்றன. அதே சமயம் ரஷ்யா மட்டும் கடந்த 4 மாதங்களாக தனது தங்கத்தை ரகசியமாக விற்பனை செய்து வருவது ஒரு மர்மமாகவே பார்க்கப்படுகிறது. சரி, இதில் இந்தியாவின் நிலை என்ன? நம்ம ஊர் ரிசர்வ் வங்கியும் இந்த ஓட்டத்தில் சும்மா இருக்கவில்லை. கடந்த 12 ஆண்டுகளில் இந்திய ரிசர்வ் வங்கியின் தங்க கையிருப்பு சுமார் 58% அதிகரித்துள்ளது. 2014இல் 557 டன்னாக இருந்த நமது தங்க இருப்பு தற்போது 880 டன்னை தாண்டி சாதனை படைத்துள்ளது. உலக நாடுகள் ஏன் இப்படி தங்கத்தின் பின்னால் ஓடுகின்றன? இதற்கு பின்னால் ஒரு பெரிய ராஜதந்திரம் ஒளிந்திருக்கிறது. அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்தை குறைப்பதும் உலக பொருளாதாரத்தில் திடீரென ஏற்படும் சரிவுகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் தங்கம் ஒரு மிக சிறந்த ஆயுதமாக பார்க்கப்படுகிறது. பங்கு சந்தை சரிந்தாலும் போர் சூழல் உருவானாலும் தங்கத்தின் மதிப்பு மட்டும் குறையாது என்பதே இந்த அதிரடி கொள்முதலுக்கு பின்னால் உள்ள ரகசியம். சுருக்கமாக சொன்னால் காகித நாணயங்களின் மீது உள்ள நம்பிக்கையை விட தங்கத்தின் மீதுதான் உலக நாடுகளுக்கு நம்பிக்கை அதிகரித்துள்ளது. மத்திய வங்கிகளின் இந்த அசுரத்தனமான வேட்டை தொடரும் வரை தங்கத்தின் விலை இன்னும் ராக்கெட் வேகத்தில் உயரவே வாய்ப்புகள் அதிகம். இது சாமானியர்களுக்கு கவலையை தந்தாலும் உலக நாடுகள் தங்களை ஒரு மிகப்பெரிய பொருளாதார போருக்கு தயார்படுத்தி வருகின்றன என்பதையே இந்த புள்ளி விவரங்கள் உணர்த்துகின்றன.